இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி அது பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 32வது வசனம் வரை. லூக்கா 23, 27 முதல் 32 வசனங்கள். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும், பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கொடுக்காத முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும், குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள். பச்சை மரத்திற்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். குற்றவாளிகளாகிய வேறே 2 பேரும் அவரோடே கூட கொலை செய்யப்படும்படிக்கு கொண்டு போகப்பட்டார்கள் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு அருளும் அமைதியும் ஆசியும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். வாரும் தூய ஆவியானவரே, வந்து எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருந்து ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற உம்முடைய வார்த்தைகளின் வெளிச்சத்தில், உம்முடைய வார்த்தைகளின் வழியில், உம்முடைய வார்த்தைகளின் பலத்தில் எங்களை வழிநடத்துவீராக. இயேசுவின் திருப்பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே, ஆமென். அமருங்கள். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த வாரத்தில் மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய தூய பிரசன்னத்தில் காலைதோறும் புதிதாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளினாலே நாம் பலன் கொள்ளும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். இந்த செய்தி வேலைக்காக காத்திருக்கிற உங்களை அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தில் சொல்லி நான் வரவேற்கிறேன். கடந்த திங்கட்கிழமையிலிருந்து டுவர்ட்ஸ் த கிராஸ், சிலுவையை நோக்கி, அவே ஃப்ரம் த கிராஸ், சிலுவையை விட்டு விலகி 2 தலைப்புகளில செய்தியை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு 3வது செய்தியாக சிலுவைக்கு அருகே, நியர் த கிராஸ், சிலுவைக்கு அருகே நிகழ்ந்ததை இந்த நாளின் செய்தி வேளையில நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்துல இயேசுவை அநேகர் பின்தொடர்ந்தார்கள் அல்லது பின்பற்றினார்கள் என்பதை நற்செய்தி நூல்களின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அதில 3 வகையாக மக்கள் இயேசுவை பின்தொடர்கிறார்கள். ஒன்று, கிறிஸ்துவினிடத்திலிருந்து தனிப்பட்ட முறையில் அழைப்பை பெற்று இயேசுவை பின்தொடர்கிற ஒரு கூட்டம். அடுத்தது, இயேசுவினிடத்தில் தனிப்பட்ட முறையில் நன்மைகளை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு கூட்டம். 3வது, இயேசுவினிடத்திலே ஏதாகிலும் நன்மைகளை பெற முடியும் என்றும், இயேசுவினிடத்திலே என்ன குறைவை கண்டுபிடிக்க முடியும் என்பதையும் உணர்ந்து அதை தேடி இயேசுவை பின்தொடர்கிற கூட்டம் உண்டு. அப்படி இயேசுவை பின்தொடர்ந்த கூட்டத்தில் பெண் சீடர்கள் இருந்தார்கள் என்பதை லூக்காவின் நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்.
அந்த பட்டியல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண் சீடர்களாக யாரெல்லாம் இருந்தார்? மகதலேனா மரியாள், யோவன்னா, சூசன்னா மற்றும் தங்களுடைய செல்வத்தினாலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்த அநேக பெண்கள் இயேசுவுக்கு பெண் சீடர்களாக இருந்தார்கள் என்று லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். இயேசு சிலுவையில அறையப்பட கொண்டு போகிற போது அந்த சிலுவையின் பாதையில கெத்செமனே தோட்டத்தில் இருந்து கல்வாரி தோட்டம் வரையிலும் இயேசுவோடு கூடவே சில பெண்மணிகள் போகிறார்கள். சில பெண்மணிகள், அவர்கள் பெயர் கொடுக்கப்படவில்லை, அடையாளம் தெரியாத சில பெண்கள் அந்த கூட்டத்தில் அழுது கொண்டு போகிற காட்சியை லூக்கா 23 அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கிறோம். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற பெண்களும் அவருக்கு பின் சென்றார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு குறிப்பிட்ட பெண்கள் மட்டுமல்ல, திரளான பெண்கள் இயேசு படுகிற பாடுகளையும் வேதனைகளையும் அறிந்து என்ன செய்யறாங்க? இயேசுவுக்கு பின்னாக அழுது கொண்டே போகிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக என்ன செய்ய வேண்டாம், அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்யுங்கள், அழுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அடுத்து இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த சிலுவைக்கு அருகாமையில சில பெண்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சிலுவைக்கு அருகில நின்று கொண்டிருக்கிற இந்த பெண்களை குறித்து தான் இந்த நாளின் காலை வேளையில நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நியர் த கிராஸ். யார் நிற்கிறார்? பெயரை மார்க்கு நற்செய்தியாளனும் லூக்கா நற்செய்தியாளனும் யோவான் நற்செய்தியாளனும் அந்த பெயர்களை கொடுக்கிறார். அன்னை மரியாள், மதர் மேரி. அடுத்து மரியாளின் சகோதரியும் கிளையப்பாவுடைய மனைவியுமாகிய மற்றும் ஒரு மரியாள். மூன்றாவது மகதலேனா மரியாள். நான்காவது சலோமி என்கிற பெண். இந்த சலோமி செபதேயுவினுடைய மனைவி, யாக்கோபு யோவானுடைய மனைவி. அது தவிர பெயர் குறிப்பிடாத சில பெண்களும் என்ன செய்கிறார்கள்? சிலுவைக்கு அருகே நின்று கொண்டு இருக்கிறார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இயேசுவை பின்தொடர்கின்ற மக்களை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிரித்தெடுக்கிறார், தேடி போய் அழைத்து பிரித்தெடுக்கிறார். அது ஆண்கள் சீடர்களின் கூட்டம். இன்னொன்று, ஆண்டவரிடத்திலே நன்மை பெற்று ஆண்டவருக்கு சீடர்களாக மாறின பெண்களும் சில ஆண்களும். மூன்றாவது, நன்மை பெற்றதற்காக பின்தொடர்பவர்களும் குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே பின்தொடர்கிற மக்களும் இருக்கிறார்கள். இந்த ஆண் சீடர்கள் தெரிந்தெடுப்புக்கும் பெண் சீடர்களின் பின்தொடர்புக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண் சீடர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் தகுதியான நபர்களை தெரிந்தெடுக்கிறார். Jesus Christ was searching for the suitable persons. எனக்கு சீடனாக இருப்பதற்கு தகுதியானவர்களை நான் தெரிவு செய்வேன் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேடுகிறார். அந்த தேடுகிற முயற்சியில் ஆண்டவரே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறார்? போய் சந்திக்கிறார். இல்லையா? நேரடியாக ஆண்டவர் போய் சந்திக்கிறார். அவர்கள் எங்கே வேலை செய்கிறார்களோ அதே இடத்துல, அவங்க எங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கு ஆண்டவர் தேடி போகிறார். தேடி போய் அவர்களை என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். அடுத்தது, அவர்களை தன்னோடு கூட ஊழியத்திலே நிலைத்திருப்பதற்கு, அவர்களை கமிஷனிங் பண்ணுவதற்காக, திருநிலைப்படுத்துவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்?
வனாந்தரத்தில ஜெபித்து கொண்டு இருக்கிறார். மார்க்குவின் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்ப்போமேயானால், அந்த பகுதியில இயேசு அவ்விடம் விட்டு தம்முடைய கடலோரத்துக்கு போனார். இந்த வசனத்தை நீங்கள் அப்படியே தொடர்ந்து நீங்கள் வாசித்துக் கொண்டிருந்தால், இந்த பகுதியில ஆண்டவர் 12 என்ன செய்கிறார்? பிரித்தெடுத்து அவர்களுக்கு அந்த ஊழியத்துடைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் யார்? நீங்கள் எதற்காக இதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? இந்த அழைப்பினுடைய நோக்கம் என்ன? இந்த அழைப்பிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மார்க் 3ஆம் அதிகாரம் 14, 13 முதல் 19 வசனங்கள் வரையிலும் நீங்கள் வாசித்து பார்த்தால், இந்த பிரத்யேகமான அழைப்பையும் அழைப்பினுடைய நோக்கத்தையும் அவர்கள் செய்ய வேண்டிய செயல்பாடுகளையும் குறித்து ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கலாம். ஆனால் பெண் சீடர்கள் இப்படிப்பட்ட பிரத்யேகமான அழைப்பை அவர்கள் என்ன செய்யல? பெறவில்லை. There was no such personal calling for the female disciples. அந்த பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட அழைப்பு கொடுக்கப்படவே இல்லை. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது இந்த பெண்கள் எப்படி இயேசுவுக்கு சீடராக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. மகதலேனா மரியாள் இடத்துல 7 பிசாசுகள் இருந்தது. ஆண்டவர் அதை துரத்தி மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருந்தார். அடுத்த பகுதியில அதே லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில பெண்களும் சீடர்களாக என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. அப்படியானால் என்ன பொருள்? Every women had their personal experience with Jesus. இயேசுவிடத்துல தனிப்பட்ட முறையில ஏதோ ஒரு நன்மையை பெற்று, ஏதோ ஒரு நல்ல அனுபவத்தை பெற்று, based on that personal experience, they have decided to follow Jesus as disciples. இந்த தனிப்பட்ட அனுபவத்தின் வழியாக, இந்த தனிப்பட்ட குணமாக்கப்பட்ட அனுபவத்தின் வழியாக அவர்களாகவே தன்னார்வத்தோடு இயேசுவுக்கு சீடராக தங்களை என்ன செய்தார்கள்? அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார்கள். Without any expectations, they followed and support Jesus with their means. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயேசுவை பின்தொடர்கிறார்கள். அதிலே செல்வம் படைத்த பெண்கள் தன்னுடைய ஆஸ்தியினால இயேசுடைய ஊழியத்துக்கு என்ன செய்யறாங்க? தானாக உதவி செய்யறாங்க இல்லையா? இயேசு யாரிடத்திலேயும் போய் ஊழியத்துக்கு என்ன செய்யணும், நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கவே இல்லை. இன்னைக்கு டிவியில ஒரு ப்ரோக்ராம், நீங்க ஒரு கிறிஸ்டியன் ப்ரோக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ப்ரோக்ராம்ல அந்த ஊழியக்காரர் அருளுரை பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கும் போது இடையில ஒரு ஸ்க்ரோல் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்கள் ஜெப உதவிக்கு இந்த எண்ணை அணுகுங்கள். ஊழியத்திற்கு உதவுவதற்கு நீங்கள் நேரடியாக எங்கள் அலுவலகத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஜிபேல நீங்க பண்ணலாம். இது எங்களுடைய பேங்குடைய அக்கௌண்ட் நம்பர். ஆன்லைன்ல டிரான்ஸ்பர் பண்ணலாம், நிஃப்ட் பண்ணலாம். இப்படி ஒரு 3 நிமிடங்களுக்கு ஒரு முறை காணிக்கை அனுப்புங்க, காணிக்கை அனுப்புங்க, காணிக்கை அனுப்புங்கன்னு சொல்லி அந்த ஸ்க்ரோல் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? வந்துகிட்டே இருக்கும். கிறிஸ்தவ புத்தகத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் எல்லா கிறிஸ்டியன் மேகசைன்லயும் ஒரு 4 பக்கத்துக்கு ஒரு தடவை கீழே என்ன போட்டிருக்கோம்? ஊழியத்துக்கு நீங்கள் உதவ விரும்பினால் கீழ்கண்ட முறையில் நீங்கள் பண்ணலாம். நீங்க மணி ஆர்டர் பண்ணலாம், டெலிகிராம் மணி ஆர்டர் பண்ணலாம், பேங்க் டிரான்ஸ்பர் பண்ணலாம், ஜிபேல இங்க QR கோடு இருக்கு, அதை ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்பலாம் இல்லையா? ஆனால் கிறிஸ்துவின் ஊழியத்தில் இந்த பெண்கள் தேவையை அறிந்து அவர்களாகவே என்ன செய்றாங்க? ஊழியத்திற்காக உதவ முன் வருகிறார்கள். அடுத்த பகுதிக்கு போகலாம். இப்ப எதெல்லாம் படிச்சிட்டோம்? இயேசுவை பின்தொடர்ந்தவர்கள் யார்? ஆண் சீடர்கள் எப்படி தெரிவு செய்யப்பட்டார்கள்? பெண் சீடர்கள் எப்படி தங்களை ஊழியத்துக்கென்று அர்ப்பணித்துக் கொண்டார்கள்? இப்பொழுது the women and the cross,
சிலுவையும் அந்த பெண்களும். இயேசுவோடு 33 ஆண்டு கால வாழ்க்கையில 3.5 ஆண்டுகள் அவரோடு கூட இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாய், பின்தொடர்கிற மக்களாய், அவரோடு ஒரே தட்டிலே சாப்பிடுகிற சகோதரர்களாய், நண்பர்களாய், அற்புத அடையாளங்களை கண்டவர்களாய், இப்படிப்பட்ட அற்புதமான அனுபவத்தை பெற்ற 12 பேரும் என்ன ஆச்சு? ஒருவர் காட்டி கொடுத்து மாண்டு போனார், ஒருவர் மறுதலித்து விட்டார், மற்ற சீடர்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க? ஓடி போய் விட்டார்கள். ஒருத்தரும் இல்லை. The male disciples disappeared from the cross. சிலுவையில் இருந்து என்ன ஆச்சு? disappeared. எங்க போனாங்கன்னே தெரியாது. ஆனால் இந்த பெண்கள் ஏற்கனவே சொன்னது போல இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு அந்த கல்வாரியின் பாதையில நடந்து போகிற போது அந்த பாதை எங்கும் இந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள்? அழுது கொண்டே இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். எதுவரையிலும்? கல்வாரி சிலுவையில ஆண்டவர் தொங்க வைக்கப்படுகிற அந்த நிமிடம் வரைக்கும். அதன் பிறகும் அந்த சிலுவையின் அருகிலே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அடுத்து, ஒருவேளை இந்த திரளான கூட்டத்துல இயேசுவை சிலுவையில அறைகின்ற இந்த சூழ்நிலையில நாங்கள் இந்த இயேசுவினுடைய பெண் சீடர்கள் என்று தங்களை தெரியப்படுத்தினால், பகிரங்கமாக we are also the disciples of Jesus என்று சொல்லி ஒருவேளை இந்த பெண்கள் டிக்ளேர் பண்ணா என்ன நடக்கும் என்பது இந்த பெண்களுக்கு தெரியும். ஆனாலும் இது தெரிஞ்சதுனாலதான் யாரு போற? 12 பேரும் காணாம போயிட்டாங்க. இதை தெரிஞ்சதுனாலதான் பேதுரு என்ன செய்கிறார்? தூரத்திலே பின் சொல்லுகிறார். பக்கத்துல போனா மாட்டிக்குவோம், தூரத்திலேயே போலான்னு சொல்லி தூரத்துல போகிறார். ஆனால் இந்த பெண்கள் தான் சிலுவைக்கு அருகில கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு என்ன பாடுகள் வந்தாலும், உபத்திரங்கள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், we are ready to face all the challenges. எப்பேற்பட்ட சவால்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நாங்க எப்படி இருக்கோம்? ஆயத்தமா இருக்கோம். They never worried about the struggles. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை பத்தி கிடையாது, கவலை இல்லை. They were very firm in their decisions. அவர்கள் எடுத்த தீர்மானத்தில் எப்படி இருக்காங்க? உறுதியாக இருக்கிறார்கள். செய்தியினுடைய அடுத்த பகுதிக்கு நான் போகிறேன். Near the cross, சிலுவைக்கு அருகே. What are the lessons they taught us today? சிலுவைக்கு அருகே நிற்கிற இந்த பெண்கள் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் என்ன? சிலுவைக்கு அருகே நிற்கிற இந்த பெண்கள் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஏராளமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். சிலுவையில இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். சிலுவைக்கு அருகிலே இந்த பெண்கள் நின்று கொண்டு இயேசுவை நோக்கி பார்க்கிறார்கள். இயேசு என்ன செய்கிறார்? இவர்களையும் அங்க நின்று கொண்டிருக்கிற எல்லாரையும் என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்மாலே அனுமானிக்க முடியும். We can assume that some non-verbal communication may have taken place there. அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு தொடர்பு என்ன செய்து நிகழ்ந்து கொண்டே இருக்கு. அந்த தொடர்புக்கு எது தேவையில்லை? வார்த்தைகள் தேவையில்லை. There was no need for a verbal communication. வார்த்தைகளினாலே சொல்ல முடியாத பல காரியங்களை தங்களுடைய கண்களினாலும் கண்ணீரினாலும் இந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள்? வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். கண்கள் பேசும், கண்ணீரும் பேசும். உதடுகள் சொல்ல முடியாத செய்தியை உள்ளம் கண்களின் வழியே கடத்தி கொண்டே இருக்கும். சத்தானா? கண்கள் பேசும், கண்ணீரும் பேசும். உதடுகள் சொல்ல முடியாத செய்தியை உள்ளம் கண்களின் வழியே என்ன செய்யும்? கடத்தி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு அந்த சிலுவையின் அருகே நிகழ்ந்து கொண்டே இருந்தது. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவின் கண்கள் சுற்றிலும் இருக்கிற மக்களை என்ன செய்கிறது?
பார்த்து கொண்டே இருக்கிறது. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு ஆறுதலின் செய்தி கிடைக்கிறது. நான் அழைக்காமல், நான் பிரித்தெடுக்காமல், என்னிடத்திலே நன்மை பெற்ற ஒரே காரணத்துக்காக என்னை சிலுவையின் அண்டை வரையில பின்தொடர்கிற கொஞ்சம் பேர் என்ன செய்றாங்க, என் கூட இருக்கிறாங்க இல்லையா? இயேசுவிடத்துல நன்மை பெற்ற எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஒரே தட்டுல சாப்பிட்டவங்க ஓடி போயிட்டாங்க. காவலிலும் சாவிலும் உம்மை நான் பின்தொடர்வேன் என்று சொன்ன மனிதன் பேதுரு 3 முறை மறுதலித்து விட்டு இயேசுவின் கண்களை விட்டு மறைந்து போகிறான். ஆனால் பிரித்தெடுக்கப்படாத, பிரத்யேக அழைப்பை பெறாத இந்த பெண்கள் அவர்கள் பெற்ற நன்மைக்கு சாட்சியாக நன்றி உணர்வோடு சிலுவைக்கு அருகே நிற்கிறதை இயேசுவின் கண்களும் என்ன செய்கிறது, பார்க்கிறது. இன்னொரு ஆறுதல் இருக்கிறது. எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னு நினைச்சேன், ஒரே ஒரு சீடன், ஆண் சீடன் என்ன செய்யறாரு, நிற்கிறார். இதையும் இயேசு என்ன செய்கிறார், பார்க்கிறார். இந்த காட்சி சிலுவையின் அருகே நிற்கிற இந்த பெண்களின் வழியாக என்ன செய்திகளை இயேசு பெற்றுக் கொள்கிறார், என்ன செய்தியை நாம் பெற்றுக் கொள்கிறோம்? ஒன்று, அந்த பெண்கள் அங்கே நிற்பது ஒரு செய்தியை தெளிவாக சொல்லுகிறது. ஜீசஸ், we are near to you, so don't feel alone. இயேசுவே, உங்க பக்கத்துல நாங்க நிக்கிறோம், நீங்க எப்படி நினைக்க வேணாம், நான் தனிமையா இருக்கிறேன், என் கூட யாருமே இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தருமே இல்லை என்று சொல்லி என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. ஜீசஸ், we are standing near to you, so don't feel alone. நீங்க தனிமையில இருக்கிறேன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. இரண்டாவது ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். ஜீசஸ், we are near to you with love and affection. ஏதோ வேடிக்கை பார்க்கறதுக்காக நாங்க என்ன செய்யல, நிக்கல. We are not standing here just to watch what is going to happen. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கிற, வேடிக்கை பார்க்கிற கூட்டமாய் நாங்க என்ன செய்யல, இங்க நிக்கல. We are standing here with love and affection. உங்கள் மேலே இருக்கிற அன்பின் நிமித்தம், பாச நிமித்தம் உங்களுக்கு தான் இங்க நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். மூன்றாவது ஒரு செய்தியை அவர்களுடைய கண்களும் அவருடைய உள்ளமும் சொல்லுகிறது. ஜீசஸ், our love and affection haven't changed. உண்மையில நாங்கள் வைத்திருக்கிற இந்த அன்பும் பாசமும் இந்த நிமிடம் வரையில் என்ன செய்யல, மாறவே இல்லை சாமி. அது உண்மையான அன்பு, அது உண்மையான பாசம். இந்த செய்தியை சொல்லாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அடுத்து, ஜீசஸ், we are near to you with care and concern. இங்க சும்மா நாங்க நிக்கல, உங்கள் மேல் இருக்கிற அக்கறையின் நிமித்தமாய் இங்கே நாங்கள் நின்றிருக்கிறோம். 3 வருஷம் உங்க கையிலிருந்து எத்தனை ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம், எவ்வளவு அன்பான வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம், எவ்வளவு அரவணைப்பான விஷயங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். உங்களை விட்டு நாங்க எப்படியா போவோம்? உங்க மேல எனக்கு அக்கறை இருக்கு சாமி, கவலைப்படாதீங்க, உங்க பக்கத்துல நாங்க நிக்கிறோம். அடுத்து இந்த பெண்கள் சொல்லுகிற இன்னொரு மிக முக்கியமான செய்தி, நாங்க ஏதோ பரிதாபப்பட்டு கிராமத்துல சொல்லுவது போல பச்சாதாபத்தோடு கூட இங்க நிக்கிறோம் சொல்லி என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை அந்த மனதோடு நாங்க என்ன செய்யல, இங்க நாங்க நிக்கல இல்லையா? We are near to you to sympathetically partake in your sufferings. நாங்க எப்படி நிக்கிறோம்? உடல் ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் மன ரீதியாக எங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கு, உடஞ்சு போய் நாங்க நின்று இருக்கிறோம் ஐயா. நாங்க வேடிக்கை பார்க்கிற கூட்டம் இல்லையா, நீங்க படுகிற வேதனைகளுடைய கொடுமையை எங்கள் இதயத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், உணர்ந்து உடைந்து போன மனதோடு சிலுவைக்கு அருகில நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஐயா. அடுத்து பெண்கள் சொல்லுகிற செய்தி, இந்த மனநிலையில் நாங்கள் இருந்தாலும் we are giving a moral support to you. எப்படி இருக்கிறோம்? ஒரு moral support. பயப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம் இல்லையா? அந்த உலகத்துல
நிறைய பேர் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம். நம்முடைய குடும்பங்கள்ல மரணங்கள் ஏற்படுகிற போது நம்ம எல்லாரும் சொல்லுவோம், கவலைப்படாதீங்க. ஐயர் சொல்லுவார், கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன், நான் கூட இருக்கிறேன். எவ்வளவு நாள் இருப்பாரு தெரியாது. ஆனால் அந்த துக்கமான நேரத்துல சொல்லப்படுகிற அந்த வார்த்தை அவங்களுக்கு என்ன இருக்கும்? இட் கிவ்ஸ் a moral support. ஒரு சபை என் கூட இருக்கு, சபை தலைவர்கள் என் கூட இருக்கிறாங்க, பெண்கள் ஐக்கிய சங்கம் என் கூட இருக்கு, ஆண்கள் ஐக்கிய சங்கம் என் கூட இருக்கு. இது ஒரு வகையான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அங்க இந்த பெண்கள் இயேசுவிடம் சொல்றாங்க, we are near to you to give you a moral support. இந்த வார்த்தைகள் சொல்லாத கண்கள் சொல்லுகிற செய்தி ஆண்டவருக்கு சென்று கொண்டே இருக்கிறது. This non-verbal communication was happening, நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் சுற்றியும் பார்க்கிறார். அங்கே சிலுவைக்கு அருகிலே தன்னுடைய தாய் நிற்கிறதை இயேசு பார்க்கிறார். பொதுவாக யூத கலாச்சாரத்தில், பண்பாட்டில் பெண்கள் எப்பொழுதும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு ஆணை சார்ந்திருக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். குழந்தையா இருக்கும்போது அப்பா, வாலிப பருவத்துல அப்பாவும் அண்ணனும், திருமணம் ஆனதுக்கு பிறகு கணவன், பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனதுக்கு பிறகு அல்லது கணவன் மரித்ததுக்கு பிறகு பிள்ளைகள், இப்படி குறிப்பாக ஆண் பிள்ளைகள் இப்படி சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழல். இப்ப ஆண்டவர் அவருடைய மனதில் ஒரு எண்ணம் ஓடுகிறது, இந்த 33 ஆண்டுகளாக என்னை பெற்ற ஒரே காரணத்திற்காக என்னுடைய தாய் சந்தித்த நெருக்கடிகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், பாரங்கள் அநேகம். இப்ப நானும் போயிட்டேன்னா எங்க அம்மாவை யார் பார்த்துப்பா? என்னுடைய இடத்துல இருந்து யார் என்னுடைய தாயை கவனிப்பார்கள்? இட் இஸ் a human feel of Jesus. மனித உணர்வில் ஆண்டவருடைய எண்ணம் இருக்கிறது. சிலுவைக்கு அருகே நிற்கிற இந்த பெண்களும் ஒரு சீடனும் ஒரு நம்பிக்கையை இயேசுவுக்கு கொடுக்கிறார்கள். There is a hope. எனக்கு அங்க என்ன இருக்கு? ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்க அம்மா என்ன செய்யல, தனியா விட்டுட்டு போல. என்னுடைய இடத்தில் என்னுடைய சீடன் யோவான் இருக்கிறான். என் மார்பிலை சாய்ந்து கொண்டிருக்கிற யோவானை என்னுடைய இடத்துல என் தாய்க்கு நான் ஒப்படைக்கிறேன், என் தாயை என் சீடனிடத்துல ஒப்படைக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சிலுவையில 3வது வார்த்தையை சொல்லுவதற்கு இந்த பெண்கள் அருகாமையில நிற்கிற இந்த சூழல் இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும்? உதவியாய் இருந்திருக்கும். அடுத்து இயேசு மரணம் அடைகிறார். இந்த இயேசுவை யார் அடக்கம் பண்ண போகிறார்கள்? யாருக்கும் தெரியாது, இயேசுவுக்கும் தெரியாது. ஆனால் இந்த பெண்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது மறைவாயிருந்த சீடர்கள் 2 பேர் என்ன செய்றாங்க? வந்து அரிமத்தா ஊரானாகிய யோசேப்பும் இரவிலே வந்து இயேசுவை சந்தித்த நிக்கோதேமுவும் இயேசுவின் சடலத்தை பிலாத்துவிடத்துல கேட்டு வாங்கி ஒரு மெல்லிய துணியினாலே அதை சுற்றி அந்த சரீரத்திற்கு வெள்ளை போலவும் கரிய போலவும் அவர்கள் பூசி ஒருவரும் ஒரு காலம் வைத்திராத கல்லறையில கொண்டு போய் அடக்கம் செய்ய ஆயத்தம் செய்கிறார்கள். இந்த ஆயத்த பணியில கூட இருக்கிறது யாரு? இந்த பெண்கள். அடுத்து இந்த சரீரத்தை சுமந்து கொண்டு கல்லறை தோட்டத்திலே கொண்டு போய் வைக்கிறார்கள். அந்த கல்லறைக்கு வெளியில இந்த பெண்கள் அதை என்ன செய்கிறார்கள்? பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்கு நற்செய்தியாளன் அதை அழகாக சொல்லுகிறதை பார்க்கலாம். மார்க்கு 15ஆம் அதிகாரத்தில் 47வது வசனம், அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். இந்த காட்சியெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு இந்த பெண்களுக்கு இயேசுவின் மேல இப்ப என்ன வருகிறது? இன்னமும் ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை பெருகுகிறதாக பார்க்கிறோம். இப்ப அவங்களுக்கு சுத்தமா என்ன போயிடுச்சு? பயம் போயிருச்சு. இந்த யூதர்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல,
இயேசுவோடு கடைசி வரையில் என்ன செய்வோம்? நாங்கள் நிற்போம் என்கிற ஒரு உறுதி, இந்த இயேசுவின் மேல வைத்த அந்த நம்பிக்கை, விசுவாசம் இன்னமும் என்ன செய்யுது? பெருகுகிறது. அந்த விசுவாசத்தோடு, அந்த ஒரு உறுதியோடு 3ஆம் நாளில அதிகாலையில அதிக இருட்டோட இயேசுவின் சரீரத்திற்கு சுகந்த வர்க்கங்களை பூசுவதற்காக கூட ஒரு ஆம்பளை வரல. எந்த நேரத்துல? அதிகாலை நேரத்துல. எங்க போறாங்க? கல்லறைக்கு போறாங்க. நம்ம தமிழ்நாட்டு பாணியில சொல்றதா இருந்தா சுடுகாட்டுக்கு போறாங்க இல்லையா? பொதுவா நம்முடைய தமிழகத்தின் கலாச்சாரத்துல கல்லறைக்கு அல்லது இடுகாட்டுக்கு பெரும்பாலும் பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க? வர மாட்டாங்க. வீட்டோட சரி அனுப்பிவிட்டு இருந்துக்குவாங்க. பெண்கள் பெரும்பாலும் போறதில்ல. ஆனால் இங்க இயேசுவுக்கு சுகந்த வர்க்கம் விடுவதற்காக அதிகாலையில அதிக இருட்டோட யாருடைய துணையும் இன்றி தைரியத்தோடு போகக்கூடிய ஒரு துணிவை கிறிஸ்தவனுடைய மரணத்தின் வழியாக சிலுவையின் அருகிலே நின்று இந்த பெண்கள் பெற்றுக்கொண்டார்கள். காரணம் என்னவென்றால், இந்த இயேசு எங்களுடைய ஆண்டவர், இந்த இயேசு என்னுடைய ஆண்டவர், இவருக்காக நான் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. நான் செய்யணும், அவருக்காக எதையாவது செய்யணும். ஐ மஸ்ட் டூ சம்திங் ஃபார் ஜீசஸ். இயேசுவுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற அந்த ஆழமான உறுதி இந்த பெண்களுக்குள்ள இருந்ததினால அதிகாலையில அதிக இருட்டோட கல்லறைக்கு போன காட்சியை திருமறையில நாம் வாசிக்கிறோம். அதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கனப்படுத்தி உயிர்த்தெழுதின் திருக்காட்சியை ஆண்களுக்கு இல்ல, யாருக்கு தான் கொடுக்கிறாரு? பெண்களுக்குத்தான் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இயேசுடைய உயிர்த்தெழுதலை முதலாக கண்டு மகிழுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த பெண்களுக்கு ஆண்டவர் கொடுத்து, அவருடைய விசுவாசத்தையும் அன்பையும் கிறிஸ்துவின் அருகே நிற்கிற அந்த அற்புதமான அனுபவத்தையும் ஆண்டவர் என்ன செய்தார்? அங்கீகரித்தார். நான் பல முறை சொல்லுவேன், கிறிஸ்துவுக்காக நாம் செய்கிற சின்ன காரியமோ பெரிய காரியமோ அதை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. எபிரேயர் கடிதத்துல அந்த அற்புதமான வசனத்தை வாசிக்கிறோம். இவர்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் தம்முடைய கணக்கில் வைத்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இந்த பெண்களுக்கு கொடுத்தார். உலகம் உள்ளவரை கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை முதலாக யார் பார்த்தார்? பேதுருவா, யோவானா, யாக்கோவா? இல்ல, சிலுவையின் அருகே நின்று கடைசி வரையிலும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்த இந்த பெண்கள் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் திருக்காட்சியை பார்ப்பதற்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். இந்த கால வேளையில where we are standing, நாம் எங்கே நின்று கொண்டு இருக்கிறோம்? இயேசுவை காட்டிக் கொடுத்து ஆண்டவர்கிட்ட விலகி நான்கு கொண்டு செத்து போன யூதாசை போலவோ, கூடவே இருந்து 3 முறை இயேசுவை மறுதலித்து இயேசு விட்டு விலகி ஓடி போன பேதுருவை போலவோ, காட்டிக் கொடுக்கிறவன் வந்து விட்டான் என்று ஆண்டவர் சொன்ன உடனே தன்னுடைய துப்பட்டியெல்லாம் போட்டுவிட்டு நான் தப்பித்தால் போதும் என்று ஓடி போன சீடர்களை போலவோ, அவர்கள் இருந்த இடத்துல நாம் இருக்கிறோமா? இல்லாவிட்டால் இந்த பெண்கள் இருக்கிற இடத்துல நாம் இன்றைக்கு நின்று கொண்டு இருக்கிறோமா? நாளை தினத்துல மற்றும் ஒரு நிறைவின் செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய நிறைவான கிருபை நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று 156வது கீர்த்தனை பாடல், ஐயையா நான் வந்தேன் தேவாட்டுக்குள்ளே வந்தேன், இந்த பாடலை